என்னங்க அம்மா, கல்யாணத்துக்கு நான் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. நம் வாழ்வையை நாசமாக்க ஒரு நல்ல நாள் பார்த்தாகிவிட்டது. அம்மா என்ன சொல்றேம்மா? சொல்வதற்கு என்ன இருக்கிறது சுந்தரி? பணக்காரர்கள் பணக்காரர்கள் என்று சொன்னேனே, அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்து விட்டார்கள். புரியும்படி சொல்லம்மா. அவர் என்னதான் சொன்ன? பணக்கார சம்பந்தம் வருவதால் கனகுவை மறந்து விடும்படி உன்னிடம் சொல்ல சொன்னார். என்னால் நம்பவே முடியவில்லையே அம்மா. எப்படி நம்ப முடியும்? ஆசை பேச்சிலும் ஆந்தையை குயில் என்று நம்பும் குருட்டுத்தனத்துக்கும் இரையாகி கிடக்கும் முன்னால் எப்படி நம்ப முடியும்? முடியாதுதான் சுந்தரி. இந்த கல்யாணத்துக்கு கனகை எப்படி சம்மதிப்பார் என்பதை பார்த்து விடுகிறேன். அவசர புத்தி இன்னும் போகவில்லையே உனக்கு? மகனின் சம்மதம் இல்லாமலா அப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்கிறார் என்று கருதுகிறாய்? பைத்தியக்காரி. பணக்காரர்களிடம் எந்த விதமான நீதியையும் நியாயத்தையும் எதிர்பார்க்கவே முடியாது. அப்படியானா இனிமேல் என் கதி என்னம்மா? மனோதைரியம் தான் இனி நமக்கு மகேசன். நம்பிக்கைதான் நமக்கு கடவுள். அந்த கடவுள் காட்டுகிற பாதையிலே போவோம். அந்த கடவுள் கூட என்னை மன்னிக்க மாட்டார் அம்மா, என்னை மன்னிக்க மாட்டார். அம்மா அம்மா, நானும் கனவும் எய்த அம்பையும் இறந்த காலத்தையும் எண்ணி பிரயோஜனமில்லை சுந்தரி. நிலாவை பிடித்து விளையாட விரும்பும் குழந்தை போல் இருந்தாய். அதையெல்லாம் இந்த நிமிஷம் முதல் மறந்துவிடு. எப்படி அம்மா மறப்பேன்? கதையாய் கனவாய் இருந்ததில்லை எங்கள் காதல். பூவாகி காயாகி கனி கூட வளர்க்கிறது அம்மா. மலை குலைந்தாலும் மானம் குலையா மரபுக்கு மாசு தேடிவிட்டாய். இந்த செய்தியை கேட்கவா நான் இத்தனை நாளும் உயிரோடு இருந்தேன்? கழுத்திலே தான் இல்லை, வயிற்றிலே சிசு. ஐயோ தெய்வமே, என்னை போல அபாகியவதி யாருமே இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. இல்லை அம்மா, இல்லை. தீப திருநாளுக்கு போலும் பெண்ணாக பிறந்தும் மண்ணுக்கு சமானமாகிவிட்ட உனக்கு எப்படி பேச தைரியம் வருகிறது? ஒரே மகள் ஒய்யாரமாக வாழ வேண்டும். கவலையின் ரேகைகளே அவள் கன்னத்தில் பதியக்கூடாதென்று அடுக்கடுக்காக அல்லல்களை தாங்கிய போதும் அவைகளை பெரிதாக கருதாது எடுத்து வளர்த்த ஆராக்கிய எனக்கு தீராத அவமானத்தையும் மாறாத பழிச்சொல்லையும் தேடிவிட்ட உனக்கு எப்படி பேச தைரியம் வருகிறது? உன்னை கண்டித்து வளர்க்காத என்னை தண்டித்தது போதாது என்று எதிர்த்து பேசுகிறாயா? எதிர்த்து அம்மா, நடந்ததை கேளமா? கனகு என்னை தகுதி அந்த கனவு புயலை அடக்கிறதுக்கு இவ்வளவு நடவடிக்கை எடுத்தும் கூட அவன் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கலையே. நம்ம எல்லாம் போடான்னு சொல்லிவிட்டு பிடிச்சுட்டானே கலப்பைய. அது மட்டுமா, எல்லா இளம் பசங்களும் அவன் கட்சியில சேர்ந்துட்டாங்க. கனகு, சுந்தரி, இந்த 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர் ஒழிச்சு கட்டினாத்தான் நம்ம ஊர் உருப்படும். அதனாலே இன்னைக்கு ராத்திரி கனகு, என்னப்பா நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா என் மனசு கேட்கலப்பா. ஊரை பகத்திக்கிட்டு எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்பா, பகைங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நானா ஊரை பகைச்சுக்கிறேன். பாசம் படரணும், நேசம் வளரணும், எல்லோரும் ஒவ்வொரு குலமா வாழணுங்கிற என் கொள்கையை புரிஞ்சுக்காத இவங்கல்லவா என்னை பகைவனா என்னை பலமாக பேசுறாங்க. நான் என்ன குத்தம்பா செய்தேன்? இந்த ஊர்ல நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? கனகு, குத்தம் செய்யறவனை கூட விட்டுடுவாங்கப்பா. நல்லது செய்ய நினைக்கிறான் பாரு, அவனதான் நம்ம சமூகத்துல வாழவே விட மாட்டாங்க. நமக்கு எதுக்கப்பா இந்த வம்பெல்லாம்? கனகு, நான் சொல்றேன் கேளு.
நம்ம யாருக்கும் நல்லதும் செய்ய வேண்டாம், கெட்டதும் செய்ய வேண்டாம். நம்ம வரைக்கும் இருந்துட்டு போவோமே. ஏன்பா இப்படியே எல்லாரும் இருந்துட்டா இந்த சமூகத்தை யார்தான்ப்பா சீர்திருத்தம் செய்யறது? ஓரளவு வசதி உள்ள நீங்களே ஜாதிக்கும் எதிர்ப்புக்கும் பயந்தா வசதியும் இல்லாத ஏழைகள் எப்படியப்பா இந்த நிலையிலிருந்து விடுபட முடியும்? அப்பா, அக்கிரமத்துக்கு பக்கபலமா இருந்து சில நாள் நிம்மதியா வாழறதை விட நீதிக்காக போராடி என் வாழ்நாள் முழுவதும் துன்பப்பட நான் தயாரா இருக்கேன். நீ அப்படி இருக்கலாம்ப்பா, ஆனா என்னால் அப்படி இருக்க முடியாது. என் மகன் ஆனந்தமா வாழணும், நல்ல குடும்பம் நடத்தணும், அதை என் கண்ணால பார்க்கணும்னு இருக்கிறேன். அதுக்கு தானப்பா சுந்தரிக்கு எனக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இல்ல கனகு, சுந்தரியை நீ மறந்து. என்ன? நானும் தனபாக்கியம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்ப்பா. சுந்தரிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க முடியாது. இனிமே நடக்கிறது என்ன? ஏற்கனவே நடந்தாச்சு. என்ன சொல்ல? நானும் சுந்தரியும் முன்னே பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டோம். என்ன அநியாயம்! ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பாழாக்கிட பார்த்தனே. கனகு, கொஞ்சம் முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதாப்பா? மன்னிக்கணும்ப்பா, இப்படி ஏதாவது வந்துட்டா என்ன பண்றதுன்னு பயந்துதான் அப்படி செஞ்சுட்டேன். சரி சரி, இனிமே என்ன ஆனாலும் சரி, நீ போய் தனபாகியத்தை கூட்டிக்கிட்டு வா. என்ன? தனபாகியத்தமா வீடு தீப்பத்தி சுந்தரியா? முருகடா நெஞ்சமது, முருகடா நெஞ்சமது. வானம் பாடி ஒன்று வாழ்விழந்தே போகுதடா, வானம் பாடி ஒன்று வாழ்விழந்தே போகுதடா. மானம் காத்திடவே அனும் காத்திடவே வழியும் ஏதடா, வழியும் ஏதடா. கானம் பாடி வந்த கண்ணான ஜோடி இன்று கலங்கும் நிலையை பாரடா. கானம் பாடி வந்த கண்ணான ஜோடி இன்று கலங்கும் நிலையை பாரடா. கீழே வஞ்சகரால் வேதனை தீ சூழ்ந்ததடா, வழியும் ஏதடா. வானம் பாடி ஒன்று வாழ்விழந்தே போகுதடா. மானம் காத்திடவே மானம் காத்திடவே வழியும் ஏதடா, வழியும் ஏதடா. சோலையிலே தென்னல் வரும் வேளையிலே ஒன்றுபட்ட உள்ளம் அதை பிரித்ததேனடா. உன்னை மலர் சோலையிலே தென்னல் வரும் வேளையிலே ஒன்றுபட்ட உள்ளம் அதை பிரித்ததேனடா. பொல்லாங்கு நேர்ந்ததனால் சொல்லாமல் விடா. மேனேஜரை கூப்பிடுறா. கூப்பிடுறேன், நான் அவரே வந்துட்டு இருக்கேன் சார். வணக்கம் சார். குட் மார்னிங். பாலு சார், தொழிலாளிகளுக்கா ஏன் இன்னும் போனஸ் கொடுக்கல? நேத்தான சார் வேலை இருந்து வந்தேன், கொடுத்துட்டா போதும். எங்க என்ன 5000 ரூபாய் உங்க செலவு கணக்கு எழுதி வச்சிருக்கு?
அது உங்க தம்பியை தேடி போன செலவு சார். ஆமா, போன விஷயம் என்ன செய்தா? தகவல் கிடைச்சதா? அது எப்படிங்க கிடைக்கும்? பணம் தான் செலவாச்சு. சொலையா சார், நான் போகாத ஊர்ல சார் எந்த விதமான தகவலும் கிடைக்கல. போட்டா கூட திரும்பி வந்துருச்சு. வாங்க சுந்தரம், நல்லா தெரியுது. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க. ஏது ரொம்ப நாளைக்கு அப்பா ஏதாவது பணம் கொடுக்குற பரவாயில்ல என்னமோ? போய் வேலை பாருடா, காப்பி கொண்டா. என்ன முதலேவா, எப்படி இந்த வருஷம் விளைச்சல்லாம்? நாம நினைச்சபடி ஒண்ணு சரியா வரலீங்க. இருந்தாலும் உங்க தவணைப்படி பாக்கி பணத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துருவோம்னு தான் நினைச்சோம். அதுக்குள்ள ஒரு 50 ஏக்கர் நிலம் ரொம்ப சீப்பா வந்ததுங்க. ஐயாவுக்கும் புரியவில்லைங்க. நான் தான் ரொம்ப தூரம் வம்பு பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். அடுத்த மாசத்துல எப்படியும் உங்க பாக்கியை கொடுத்து விடலாம்னு நேத்து கூட பால் கிட்ட சொல்லி அனுப்பிச்சோம். இருந்தாலும் நேர்லயே சொல்லிட்டு போலாம்னு நானே வந்தேன். எங்க மேனேஜர் சார் டூர் போயிட்டு வந்தான்னு சொன்னாரு. உங்களுக்கு தான் வந்தாரா? ஐயா, இழுப்பப்பட்டிக்கு போயிட்டு வரதுக்கு 5000 ரூபாய் கணக்கு எழுதி வச்சிருக்கேன். நான் டூர் போயிட்டு வர்ற வழியில தான் சார் அங்க போனேன். இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு அதுக்குள்ள இவரே வந்துட்டாரு. எதுவோ சின்ன எஜமான தேடுற வகையில 1000 ரூபாய் செலவாகுது. யாருங்க அது சின்ன எஜமா? 10 வயசுல என் தம்பி சிங்கப்பூர்ல இருந்து தாய்நாட்டுக்கு வந்தாங்க. இது வரைக்கும் தேடாத இடம் இல்லைங்க. எனக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரே ஆஸ்தி என் தம்பி ஒருத்தன் தான். அவனை எரிய உதவி எல்லாம் செய்கிறேன்ப்பா. பாருங்க, இவன் தாங்க. இவரு பேர் என்னங்க? லோகநாயகம். இது என்ன தெரியுமா ஐயா? இது கூட தெரியாதுங்களா? போட்டோ படம். படமா? இல்லையா, பணம் விளையாற சுரங்கம் ஐயா, சுரங்கம். சீமான் அருமநாயகம் தேடிக்கொண்டிருக்கிறாரே தம்பி, அவர் தான் ஐயா அந்த கனகோட அப்பா லோக முதலி. ஆச்சரியமா இருக்குங்களா? 30 வருஷத்துக்கு முன்னால சிங்கப்பூர்ல இருந்து தாய்நாட்டுக்கு வந்த போது எங்க அப்பா தான் அவருக்கு தஞ்சம் கொடுத்து அப்புறம் நிலம் நீச்செல்லாம் வாங்கி கொடுத்தது. எங்க இந்த சமாச்சாரத்தை இப்பவே அருமநாயகத்துக்கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. சொல்லத்தான் போகிறோம், அண்ணனையும் தம்பியையும் சேர்த்து வைக்கத்தான் போகிறோம். ஆனால் இப்போதல்ல, கனகுவுக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆன பிறகு, நானும் லோகமுதலியும் சம்பந்தி என்ற நிலைமை உண்டான பிறகு, இந்த 3 குடும்ப சொத்துக்கும் இந்த இழுப்புப்பட்டியான் மகள்தான் எஜமானி என்ற நிலைமை உண்டான பிறகு சொல்ல போகிறோம். அதுவரையில் இந்த விஷயம் ரகசியமாகவே இருக்க வேண்டும். இதுவரையில் எனக்கு தெரியும், இப்பொழுது உனக்கும் தெரியும். மூச்சு விடக்கூடாது. மூச்சு விடுவாங்களா? சின்னையாவும் படிக்கல கிடக்குறாங்க. நீங்களும் மனசை தளர விட்டுட்டா தேர்தல் சொல்ல யாருங்க இருக்காங்க? இனிமே தேர்தல் சொல்லி என்ன, ஆறுதல் சொல்லி என்ன? ராணி, இறந்து போன 2 உயிரும் திரும்பியா வரப்போகிறது. லோகோ, ஓஹோ, சுந்தர முதலியார அடிபட்டமான் எப்படி இருக்கிறது பார்த்து விட்டு போக வந்தீரோ? பார்த்து விட்டு போக வரவில்லை லோகோ, உன் கடைசி பதிலை கேட்டு விட்டு போக வந்திருக்கிறேன். நல்ல பதில் கிடைத்தால் விமரிசையாக விவாதம் நடக்கும். மறுப்பு கிடைத்தால் உமது கைகளிலே விலங்கு மாட்டப்படும். எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்? விவாகமா இல்லை விலங்கா? அதட்டும் திட்டம் தாண்டி இப்போது மிரட்டும் கட்டத்திற்கு வந்திருக்கிறாயா? மிரட்டும் கட்டம் அல்ல, என் வார்த்தைக்கு இணங்காவர் போனால் உன் அந்தஸ்தையை உறுத்தும் கட்டத்திற்கு கொண்டு சென்ற கடிதம். கடிதமா? என்ன கடிதம்? இது உமது கையெழுத்து தானே? ஆமாம். காகாபிள்ள, இந்த கடிதத்தை கண்ணியமுள்ள கனவானுக்கு படித்து காட்டு. கேட்ட பணம் கொடுத்திருக்கிறேன், காரியத்தை ரகசியமாய் முடித்து விடு. தனபாகியம் அவள் பெண்ணும் தூங்கும் போது குடிசில் இருந்து சாம்பலாய் போய்விட வேண்டும். ஐயோ, என்ன இது? அதராதே, முழுவதும் கேளும். அப்போதுதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். இல்லாவிட்டால் என் மானம் கப்பல் ஏறிவிடும். ஆகையால் இந்த இரவே காரியத்தை முடித்து விடு, கடிதத்தையும் கிழித்து விடு. சுபம். இப்படிக்கு லோக முதலியார். இது அபாண்டம், பொய், கட்டுக்கதை. இதுபோல் நான் யாருக்கும் கடிதம் எழுதியதே இல்லை. நீர் எழுதவில்லை, நான் தான் தயார் செய்தேன். ஆனால் இது இப்போது என் கையில் இருக்கிறது. இது போலீஸுக்கு போனால் இந்த கையெழுத்து உம்முடையது அல்ல என்பதற்கு நீர் என்ன காரணம் காட்டணும்? இதுக்குத்தானே அப்பவே சொன்னேன், இந்த காலத்துல யாரையும் நம்பி வெறுங்காயுதத்துல கையெழுத்து போடாதீங்கன்னு. பாவி, அடுக்குமா உனக்கு? பாவி, பழிகாரன், நயவஞ்சகன் என்று எத்தனையோ வார்த்தைகள் உண்டு அகராதி.
அதில் எதை வேண்டுமானாலும் சொல்லு. ஆனால் நினைத்ததை முடிப்பான் என்பதை மட்டும் மறந்து விடாதே. என்ன சொல்லுகிறாய்? திருமணமா அல்லது சிறைக்கூடமா? இந்த பொய்க்கடிதத்தை கொண்டு போலீசார் என் மீது நடவடிக்கை எடுத்து விட முடியாது. எனக்கும் கொஞ்சம் சட்டம் தெரியும் சுந்தரம். ஆனால் என் தந்திரம் உனக்கு தெரியாது, வரவும் வராது. அப்பாவி மனிதனே, இவன் யார் தெரியுமா? இவன்தான் மாமுண்டி. நீர் வீட்டை கொடுத்த சொன்ன ஆசாமி, இந்த வழக்குக்கு சாட்சி. என்ன? உனக்கு தனபாகியத்தின் மகள் மீது ஆசை, அதை நிறைவேற்ற முயன்றான். முடியவில்லை என்பதால் இவனை கொண்டு அவர்களை கொலை செய்து குடிசையோடு போட்டு எரித்து விட்டான். ஐயோ சுந்தரம், உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? ஏன் என் தலையில் இவ்வளவு பெரிய கல்லை போடுகிறாய்? உனக்கு அடுக்குமா இது? லோகு, இவ்வளவு குறைவு தேவையில்லை. நீ சம்மந்தி ஆவதற்கு எனக்கு சம்மதம் அளித்து விட்டால் அது போதும். சம்மதம்? என் சொத்தெல்லாம் போனாலும் சரி, அதை விடதான என் மானமே அழிந்தாலும் சரி, உன் சூழ்ச்சி வெற்றி பெற்று கொலை குற்றம் சாட்டப்பட்டு தூக்கு மேடையிலே நான் தொங்க நேர்ந்தாலும் சரி, ஒருபோதும் என் கனவுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அவன் விருப்பத்திற்கு மாறாக எதையுமே சொல்ல மாட்டேன். அதாவது மாமா வா, வாங்க மாமா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். எப்போ வந்தீங்க மாமா? ஏன் மாமா இப்ப நிக்கிறீங்க? உட்காருங்க. ஏன்பா, மாமா வந்திருக்கிறத பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? உட்காருங்க மாமா. காவேரி சௌக்கியமா? என்ன மாமா இப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. உட்காருங்க மாமா. காவேரி எங்க கல்யாணத்தை பத்தி என்ன சொல்லிச்சது? கனகு, ஏன்பா இந்த மாசத்திலே கல்யாணத்தை நடத்தா என்னப்பா? ஓய் காக்காவில பாத்தீராயா நம்ம மாப்பிள்ள கேட்கறத? இது தெரியாம இவரு நாம இவரை கஷ்டமே பட்டிருக்க வேண்டியதில்லை போல் இருக்க. ஆமா. அப்பா, நான் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்திருட்டுமா? என்ன சம்பந்தி பேசாம இருக்கிறீங்க? எப்படிங்க பேசுவாரு அவரு? சந்தோஷத்துல மிதக்கிறாரு. நீங்க அப்பா, நான் வரேன். வரட்டுங்களா மாப்பிள்ள? வணக்கம் மாமா. வாங்க காக்கா. நான் வரேங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் காக்கா. கணக்கு என்னப்பா இதெல்லாம்? புது கணக்கு போட்டிருக்கிறேனப்பா, புது கணக்கு. அப்பா எப்படி பாருக்கு? பரவாயில்லப்பா. இதெல்லாம் என்ன? இது காவேரிக்கு எனக்கு நடக்க போகிற திருமண பத்திரிகை. இழுப்பப்பட்டிக்கு அனுப்ப போறோம். வேண்டாம்ப்பா, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டமே இல்லை. உயிர் இருக்கிற வரையிலும் நான் இதை நடக்க விட மாட்டேன். அப்பா, உங்க நோய் என்னன்னு எனக்கு தெரியும். அப்பா, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுற பொறுப்பு எனக்கு இல்லையா? அப்பா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு அனுமதி அளிங்கப்பா. அப்பா, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்யறதுக்கு அனுமதி தாங்க. அப்பா, அது பத்திரிக்கை நம்ம மாப்பிள்ள நமக்கு வேலையே இல்லாம செஞ்சுட்டாரியா? எப்படிங்க? கல்யாண பத்திரிகையும் அவரே அடிச்சு அனுப்பிச்சு விட்டாரு. அவரை அனுப்பிச்சிருக்காரு. நம்ம பணம்ங்க, பணம். அன்பு கணவனின் அடையாளமாக கருதப்படும் அற்புத பொருள், கற்புக்கும் பொறுப்புக்கும் எடுத்து காட்டின நம்மவர்கள் எண்ணி கிடக்கும் அடையாள சின்னம். அம்மா, எனக்கு பதிவு திருமணம் செய்து கொண்ட எனக்கு எதற்கு பர்த்தா அவர்தான் என்று பத்திரம் மூலம் ஒப்புக்கொண்டிருக்கிறேனே, பிறகு ஏன் இப்படி ஒரு சின்னம் என்பதை நினைக்கலாம். சுந்தரி, அழுகிறாயா? அழாதே கண்ணி, அழாதே. உன்னை பார்க்கிற போது ஊராரின் கண்களிலிருந்து கிளம்புமே கேலி கலைகள். அதிலிருந்து தப்ப இந்த வேலையை தவிர வேறு வழி இல்லை. அதற்கு தான் கண்ணே உனக்கு இந்த தாலி. வேண்டாம்ப்பா. அப்பா, 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 லோகு, அப்பா, லோகு, அப்பா, அப்பா, என்னப்பா சொல்லுறீங்க? லோகு, அப்பா, 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 அப்பா.
நீர் எழுதவில்லை, நான் தான் தயார் செய்தேன். ஆனால் இது இப்போது என் கையில் இருக்கிறது. இது போலீஸுக்கு போனால் இந்த கையெழுத்து உம்முடையது அல்ல என்பதற்கு நீர் என்ன காரணம் காட்ட முடியும்? இதைத்தான் காவேரி நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த கடிதத்தின் மீது என்ன தான் அவ்வளவு கோபம்? கோபமா? மாமுண்டிக்கு எழுதியது. இந்த கடிதம் கொண்டு வருபவனிடம் நீ கேட்ட பணம் கொடுத்திருக்கிறேன். காரியத்தை ரகசியமாக முடித்துவிடு. தனபாக்கியமும் அவள் பெண்ணும் தூங்கும் போது குடிசை இருந்து சாம்பலாகி விட வேண்டும். அப்போதுதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். இல்லாவிட்டால் என் மானம் கப்பல் ஏறிவிடும். ஆகையால் இன்றிரவே காரியத்தை முடித்துவிடு, கடிதத்தையும் கிழித்துவிடு. இப்படிக்கு லோக முதலியார். என்னால் நம்ப முடியாது. இப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் அப்பா செய்வார் என்பது என்னால் நம்பவே முடியாது. காவேரி, என்னுடைய அப்பா செய்யவில்லை, உன்னுடைய அப்பா செய்தார். என்ன? ஆம், கையெழுத்து போட்டு கொடுத்த வெறும் காகிதத்தை கடிதமாக்கியது, இப்படிப்பட்ட அநியாயமான துரோகத்தை துணிந்து செய்தது உன்னுடைய அப்பா. உன்னுடைய அப்பா காவேரி, உன்னுடைய அப்பா. ஐயோ, யார் கண்ணிலாவது பட்டா அழியாத பழி, நீங்காத அவமானம் அல்லவா உண்டாகும். இருந்து போகட்டும். இந்த கடிதம் இருந்து விட்டது காவேரி. ஆனா இறந்து போய்விட்ட என் அப்பாவின் உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா? என் அப்பாவின் உயிர் திரும்ப வருமா காவேரி? ஐயா, எனக்கு சொந்தமா இருக்கிற 200 ஏக்கரையும் பங்கு பிரிச்சு உங்களுக்கெல்லாம் உடமையாக்கி இத பத்திரம் எழுதியிருக்கிறேன். இதுகளையெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேங்கிறத சொல்றதுக்கு தான் உங்களை எல்லாம் வர சொன்னேன். ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. பரவாயில்ல, மரியாதை இதுல எல்லாம் இல்ல, மனதில் ஏற்படுற அன்பு தான் இருக்கு. இந்த என்னுடைய வீட்டையும் என் தந்தையின் பேரால பள்ளிக்கூடமா மாத்தி அதையும் உங்ககிட்ட ஒப்படைக்காதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். தம்பி, நீ ஒரு மகாத்மா. இவ்வளவு நல்லவனான உனக்கு நாங்க செஞ்ச கொடுமையை நினைச்சோம். நீங்களா கொடுமை செஞ்சீங்க? ஆண்டாண்டு காலமாய் உங்களை அடிமைப்படுத்தி வரும் அறியாமைத்தனம், வெளி உலகத்தை பற்றி தெரியாதனம், கீழான நிலைமையில் இருந்தாலும் இருப்போமே தவிர மாறுதலுக்கு கொஞ்சம் சம்மதிக்க மாட்டோங்கிற முரட்டு பிடிவாதம், இதையெல்லாம் தான் எத்தனையோ கிராமங்களில் இருக்கிற உங்களை போன்ற நல்லவங்களை எல்லாம் பொல்லாதவங்களா மாற்றுது. தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா. உங்க மேல குற்றமே இல்லை. பழைய முறைகளை மாத்திட்டா பிழைப்புக்கு வழி இல்லாம போயிடுவேங்கிற பயம்தான் உங்களை இப்படியெல்லாம் ஆட்சி படைக்குது. பயத்துக்கு மூல காரணமே வறுமைதான். அந்த வறுமை இருள் அகல கூடிய விரைவிலே உதயசூரியன் தோன்றத்தான் போறோம். அதற்கட்டும் இன்னும் நீங்க இப்படியே தான் பழக போறீங்களா? போதும் தம்பி, போதும். உன்னை போய் படாத பாடுபடுத்தினேன். ஊராங்கிட்ட எல்லாம் பொய் பிரச்சாரம் செஞ்சேன். கணக்கு என் கருத்தை வெட்டினாலும் இனிமே நான் கெட்ட வழிக்கு போக மாட்டேன். கணக்கு பட்ட மரமாய்க்கிற எங்களுக்கு நீ செஞ்சிருக்கிற இந்த உதவி, நீ காட்டுற இந்த அன்பு, கணக்கு என் மனசை ரம்பம் போட்டு அறுக்கிறப்போ ரம்பம் போட்டு அறுக்கு. வீணா கவலைப்படாது. இதோ என் காணிக்கை. என்ன இது காவேரி? நான் தாங்கியிருந்த சுமைகள், இவைகளையும் உங்கள் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் பாக்கியசாலி காவேரி. நீ இவ்வளவு விரைவில் மாறுவாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பொன்னகைகளை விட புண்பட்ட ஏழைகளுக்கு சேவை செய்வதன் மூலம் சமூகம் தரும் புன்னகை எவ்வளவோ மேலானது என்பதை நானும் புரிந்து கொண்டேன். அத்தான், அதோடு இதையும் புரிந்து கொள் காவேரி. சமூக சேவை என்பது சறுக்குமர விளையாட்டு போன்றது. சமூக சேவை செய்ய முயற்சிக்கும் ஏழைகளை வறுமை கீழே தள்ளிவிடுகிறது. உன் முயற்சிகளுக்கு இதனால் கிடைக்கும் பணத்தை பக்கபலமாக வைத்துக் கொண்டால் நீ வெற்றி பெறுவாய். உனக்கு பிடித்தமான வழிகளில் வறுமைக்கும் நோய்க்கும் ஆளான மக்களுக்கு உன்னாலான உதவி செய்ய காவேரி. கனவு என்ன இதெல்லாம்? என்ன புதிய புத்தர் கிளம்பி இருக்கிறாரு? சரிதான், ஊரானுக்கும் ஊதாரி பசங்களுக்கும் இருக்கிற சொத்தை எல்லாம் எழுதி வைக்கிறான்னு நான் வரப்ப கேள்விப்பட்டது சரிதான் போல் இருக்கு. ஏண்டா சோம்பேறி பசங்களா, எவன் ஏமாறுவான் கொள்ளையடிக்கலாம்னா இங்க கூடிட்டு இருக்கீங்க? மாமா, ஏதாவது சொல்லணும்னு இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க. இவங்களை ஏதாவது அவமரியாதை பேசுனீங்க? ஆமா. என்னம்மா அது
நல்லத சொல்ல போனா அவன் புருஷனுக்கு இப்படி கோபம் பொத்துக்கிட்டு வருது. இது என்ன அது? நான் போட்ட நகையெல்லாம் கழிச்சு கையில வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், என்ன பாது அக்கிரமா? அப்பா, நீங்க நினைக்கிறது தவறு. நானாதான் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன். என்னது? இந்தாமா, இந்த நெக்லஸோட விலை மட்டும் 8000 ரூபாய். ஏன் மாப்பிள, தான தர்மம் பண்ற வேகத்துல இது யார் வீட்டு நகை கூட தெரியல போல் இருக்க. அப்பா, காவேரி, நீ பேசாம இரு. மாமா, லோக முதலின் மகன் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டான், மத்தவன் சொத்துக்கு ஆசைப்படவும் மாட்டான். எங்க அப்பா உங்ககிட்ட பட்ட கடன் 2 லட்சத்துக்காக இதோ தேவையான சொத்துக்களை எழுதி வச்சிருக்கேன், எடுத்துங்க. ஐயா, நீங்க எல்லாம் தயவுசெய்து நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருங்க. தவிடாங்க. இல்லைங்க, நாங்க போயிட்டு வரோம். இந்த கதி பண்றானே, அந்த அருமநாயகம் கிடைச்சா என்னையா ஆகுறது? இப்போ ஊர்ல புரட்சி பண்ணிட்டு இருக்காரு, அப்புறம் நாட்டிலேயே புரட்சி பண்ணா கிளம்பிடுவாரு. காகாவுல நாளைக்குத்தானே ரெஜிஸ்டர்னு சொன்னா, ஆமாங்க, அந்த ரெஜிஸ்டர் நடக்காதபடி செய்துட்டா அது எப்படிங்க முடியும்? ஏன் முடியாது? இந்த காலத்துல பைத்தியக்காரங்க தானே இப்படி செய்வாங்க. ஆமா, இவனையும் பைத்தியக்காரன். எல்லாரும் பைத்தியங்க. இது பயங்கர பைத்தியங்க. போய் சொல்றாங்க. ஆமா, நேத்து 2 பேரை கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்திய, அவங்க யாரு? அதுவா, அவங்க பொம்பளைங்க சார். அது தெரியும்டா. தேங்க்ஸ் சார். அவங்க உனக்கு என்ன வேணும்? பெரியவங்க எங்க பெரியம்மா சார், சின்னவங்க எங்க அக்கா சார். அக்காவா? ஆமா சார். உங்க அக்கா புருஷனுக்கு என்ன வேலை? வெளியூர்ல போலீஸ்ல இருக்கார் சார். ஆளு ரொம்ப முரடா சார். ரொம்ப முரண சார் ஆளு. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? ஐயா சொன்ன வேலைய ஒழுங்கா பாருங்க சார். யோக்கிய பிள்ளை, ஜூஸ் பூரா சாப்பிட்டியா? வெரி குட் டேஸ்ட் சார். சிகரெட் பிடிச்சு. தேங்க்ஸ் சார். இந்த நோ ஸ்மோக் சார். பரவாயில்ல, எடுத்துக்கடா. சிம்பிளி ஐ கேன் டேக் 1 or 2 சார். ஏன் சார், இதை விட 3 9 பெஸ்டா இருக்குமே. ஏன் தனபாகியம், சுந்தரி புருஷன்கிட்ட இருந்து ஏதாவது கடுதாசி வந்துச்சா? அவருக்கு எது பாட்டி அக்கறை? ஆமா, இன்னும் நீங்க மில்லுக்கு போல? இன்னும் தங்குவதில்லையே. இப்ப நானு. ஓஹோ, அதுவா? ஒருவேளை நம்ம தெருவுல யாராவது செத்திருப்பாங்க. எனக்கு தெரியாமலா? நீ என்ன யமனா உனக்கு தெரியறதுக்கு? அதுனாக்க அப்படி சொல்லிட்டேன். பின்ன நானும் நெல்லிக்காய் நெல்லிக்கான்னு ஒரு வாரமா கேக்குறேன், நீ என்னடான்னு என்ன ஏமாத்துக்கிட்டே வர்ற. ஐய, அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. இந்த மில்லுக்கார இருக்கட்டும், மில்லுக்கார பயலுக சாப்பாட்டு வேலைக்கு நெல்லிக்காயை பறிச்சு தின்னுட்டு தண்ணியை குடிச்சிடறானுங்க. இன்னைக்கு உனக்காக காவல் போட்டிருக்கேன், வரும்போது சத்தியமா கொண்டு வந்துடுறேன். வாங்க வாங்க, நல்ல சமயத்துல வந்தீங்க. இவங்க சொல்றத பாருங்க, நீங்க சீக்கிரம் கேளுங்க. நீங்க கேளு. என்ன மாமே, மச்சான், மருமக, விஷயத்தை சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா ரகசியத்தை சொல்ல. இந்த பையன் கேள்வி அண்ணே,
அண்ணே இவன் சொல்றான், இவன் எங்களை எல்லாம் பார்த்து சொல்றான் சட்டையில சோர்ந்திங்கிற ஜாதின்னு சொல்றான். ஆமா ஜாதிய பத்தி பேசுறான். அண்ணே இவன் மட்டும் சொல்லாம சட்டையில கரை குடிக்கிற ஜாதின்னு. இது என்ன மண்ணு தெரியுமாடா? இது என்ன மண்ணு தெரியுமா? கேடா மண்ணுக்கு பாரமா இருந்து தொடர்ந்துட்டு இங்க வேற ஜாதி மண்ணுக்கு மரம் பாரமா, மசால் வடை காரமா, பக்கத்து வீட்டுக்காரமா, உங்க மாமாவுக்கு என்னடா ஜாதி பத்தி பேசுறீங்க? பைத்தியம் அண்ணே இது பாச அண்ணே, இதை சொல்ல சொல்லி எங்களை அடிக்கிறான்னு சொல்லிட்டான். பரலோகமூர்த்தியடைய பாதையை தொடைப்போமே. பரலோகமே நில், எங்கே செல்லுகிறார்? என்னுடன் தான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுகிறேன். நான் நல்லா உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பேன் என்னவும் திடவில்லையே அப்பனே. எனக்கு வேற வேலை இருக்கு. நீங்க உங்க வேலை 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 சதா வேலையாகவே இருந்தா பரலோகத்துக்கு பால் காண வேண்டாமா அப்பனே? சும்மா இருந்து சுகத்தை அனுபவி அப்பனே. சும்மா இருக்கிறது சோம்பேறி வாழ்க்கை அப்பனே. சோம்பேறி வாழ்க்கை அல்ல அப்பனே, இகலோக இச்சைகளை துறந்து முக்தி அடைய அப்பா பக்தி தேவைதான், ஆனா சோம்பேறியா இருக்க கூடாது தெரியுமா? அப்படி இருக்கிறவங்க மக்களை மட்டும் ஏமாத்தல, கடவுளையே ஏமாத்துறாங்க. ஐயோ இந்த பாலத்தை எங்க கொண்ட கழுவு, நான் எங்க கொண்ட பக்தி இருக்கணும் மனசிலே, புத்தி இருக்கணும் தொழிலிலே. பக்தி இருக்கணும் மனசிலே, உன் புத்தி இருக்கணும் தொழிலிலே. எத்துகள் பேசி கடவுளையே, எத்துகள் பேசி உள்ளதை சொன்னா பைத்தியம்னு உலகம் சொல்லுது. சுந்தரி, உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியுது. டெய்லி இந்த கோவிலுக்கு வர்றதே உனக்காகத்தான் சுந்தரி. உங்க அம்மா வேற உனக்கு ஆத்திரப்படாத சுந்தரி. இந்தியாவது மில்லுக்கு வந்துகிட்டு இருந்த உன்னை பார்த்தாவது ஆறுதல் அடைஞ்சேன். அதையும் கெடுத்துட்டா உங்க அம்மா. கோவில்லையாவது வந்து சந்திச்சு பேசலாம் நினைச்சா கோவிச்சுக்கிறிய. நான் சொல்றத கேளு, வீணா உன் பருவத்தை இப்படி கேட்ட வரையிலும் போதும். பாலு, இத்தனை நாளா மேனேஜர் என்பதற்காக மதிப்பு கொடுத்தேன். மரியாதையா போறியா இல்லை கோவில் இருக்கிறவங்களை கூப்பிட்டுமா? நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்வு நலமடையணும்னு சொன்னேன். என் வாழ்வின் நலத்தை பற்றி கவலைப்பட வேண்டியவன் நீ அல்ல, அதற்கு வேறு ஆட்கள் இருக்கிறார்கள். முதல்ல வழியை விடு. மலரை கசக்கி முகக்கூடாது என்று பார்த்தேன். உதவி செய்ய வந்த என்னை உதறி தள்ளிவிட்டாய். உன் கூக்குரலை குயில் முடியாக்கும் சக்தி எனக்கு உண்டு என்பதை நீ சீக்கிரம் தெரிந்து கொள்ளப் போகிறாய் சுந்தரி. என்னங்க இது? கண்ணு போல மனசு உள்ள நீங்களே இப்படி கலங்கினா மத்தவங்க என்னங்க செய்வாங்க? என்னய்யா, தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. அது சாம் போனா என்ன, முழம் போனா என்ன, இனிமே எல்லாத்துக்கும் துணிஞ்சு இறங்கிட வேண்டியதானுங்க. அப்படின்னா மின் முதலாளி ஆகிறதுக்கு இது எனக்கு தெரியாமே போச்சு ஐயா. நல்ல சமயத்துலதான் வந்தீங்க, உங்களை பார்க்கதான் சொல்லிட்டேன். இந்த கருக்கா கொடுக்கிற வேலையெல்லாம் இனிமே நம்ம கிட்ட வச்சுக்கூடா. விஷயத்தை புரிஞ்சுக்காம இப்படி கோச்சிக்கிறீங்களே. எல்லாம் இப்ப புரிஞ்சு போகையா மிஸ்டர் சுந்தரமரியா? காக்கா உள்ள மேனேஜர் ரொம்ப கோபமா இருக்காரு போல இருக்கீங்க. அழைச்சிக்கிட்டு போய் நம்ம ஏற்பாட்டை அவர்கிட்ட சொல்லும்.
என்ன பணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? போன சொல்றேன். அது நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க பண விஷயத்தை விட்டு தள்ளுங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், உங்களை மின்னுக்கு முதலாளியாக்குற ஏற்பாடு கூட செய்து வச்சிருக்கேன். மில்லுக்கு முதலாளியா? அது எப்படியா? அதாவது என்ன, அதாவது அருமநாயத்தை நீங்க இதாங்க, இதை மட்டும் செய்துட்டா போடுங்க. என்ன இதை மட்டும் செய்துட்டா போறோம்? ஓ காக்கா பிள்ளை, இது ரொம்ப டேஞ்சர். இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிங்க முடியும்? காவேரியோட கணவன் யார் தெரியுங்களா? தெரியும், கணக்கு. அந்த கணக்கு யார் தெரியுமோ? இப்ப அருமநாயகம் தேடிட்டு இருக்காரு லோகநாயகம். அந்த லோகமோதியாருடைய மகன் தான் கனகு. என்னது? ஆமாங்க, இந்த ரகசியத்தை நாங்க சொல்லாம வச்சுக்கிட்டு இருக்கோம். இத சொன்னா அப்புறம் அந்த சொத்துக்கு எங்க ஐயா தான் முதலாளி. யோ காக்கா, இந்த ரகசியத்தை யாருகிட்டையும் சொல்லாதயா. இது மட்டுங்களா? உங்க மில்லுல வேலை செய்யல சுந்தரி, ஆமா, அதுதான் கருகுடைய முதல் சம்சாரம். அப்படியா? ஆல் ரைட், இதுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டியாகணும். இதை தாங்க நான் அப்ப பிடிச்சு சொல்றேன்.